கான்ட்ரவர்ஷியல் ரிஃபார்மிஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர் கே பாத்தக் ரிசைன். ஏறக்குறைய 30,000 பேருக்கு 6 மாசம் சம்பளம் டீச்சர்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிட்டாரு. 20 லட்சம் மாணவர்கள், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, 20 லட்சம் மாணவர்கள் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருந்து பேர் எடுத்துட்டு ஒரு ரூல் போட்டாரு. ரூலிங் பார்ட்டியா இருக்கட்டும், தன்னுடைய ஓன் மினிஸ்டரா இருக்கட்டும், இப்ப கவர்னருக்கும் அவருக்கும் நிறைய பிரச்சனை, ஆப்போசிஷன் பிஜேபிக்கும் அவருக்கும் பிரச்சனை. ஐஏஎஸ் அதிகாரிகள்ல 90% கிட்ட எல்லாமே பாமரின் டாக்ஸ் தான். பாமரின் டாக்ஸ்னா நீங்க தான் வாலாட்டிட்டு போவீங்க, மந்திரி சொல்றதெல்லாம் கேட்பீங்க. வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். நேற்றைய ஹிந்து நாளிதழ்ல கான்ட்ரவர்ஷியல் ரிஃபார்மிஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர் கே பாத்தக் ரிசைன் அப்படின்னு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்துச்சு. யார் அந்த கே பாத்தக்? அவருன்னு அவ்வளவு கான்ட்ரவர்ஷியல் ஆபீசரா? அவர் உண்மையாலே ரிசைன் பண்ணிட்டாரா? அது ஹிந்துல வந்த நியூஸ் ஐட்டம் கரெக்ட் ஐட்டம் தானா? இது பாத்தீங்கன்னா கே பாத்தக் பாத்தீங்கன்னா 1990 பேட்ச் ஐஏஎஸ் ஆபீசர், பீகார் கேடரை சேர்ந்தவர். இவர் வந்து இப்போ அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா இருக்காரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல, பீகார் கவர்மெண்ட்ல. இவர் வந்து ஒரு புல்டாக். அது ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி லெவல் ஆபீசரை, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நான் ஏன் புல்டாக் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன் அதை சொன்னேன்னு இந்த வீடியோடைய கடைசியில நான் சொல்றேன். கே பாத்தக் ஐஏஎஸ் ஆபீசர் வந்து ஒரு புல்டாக். நான் திருப்பி சொல்றேன். சரி, யார் இந்த கே பாத்தக்? இவர் பாத்தீங்கன்னா 1990ல இவர் ஜாயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் ஐஏஎஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. முதல் போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு நிதிஷ்குமார் வந்துட்டு அப்போசிஷன் லீடர். இப்ப பீகாருடைய சீஃப் மினிஸ்டர் இருக்காருல்ல, அவர் அப்போசிஷன் லீடரு. சீஃப் மினிஸ்டர் யாருன்னா லாலு பிரசாத் யாதவ். அப்ப கே பாத்தக் என்ன பண்றாருன்னா, நிதிஷ்குமாருடைய ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ், அதாவது அவங்களுடைய பூர்வீக வீடு பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ரோட்ல வருது. சோ அதை புல்டோஸ் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்துறாரு. இது லாலு பிரசாத் யாதவுக்கு தெரிஞ்சிருது. லாலு பிரசாத் யாதவுக்கும் சந்தோஷம். ஏன்னா இவருக்கும் அவருக்கும் ஆப்போசிஷன் ஆகாது. அப்போ லாலு பிரசாத் யாதவுடைய ஒரு க்ளோஸ் மினிஸ்டர் வந்துட்டு லாலு பிரசாத் யாதவ் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த பாருங்க, இப்ப நம்ம அவர் ரிமூவ் பண்ணிட்டாருன்னா, கே பாத்தக் ரிமூவ் பண்ணிட்டாருன்னா நாளைக்கு நம்ம பேர்ல, ஏன்னா வீடுன்றது ஒரு சென்டிமெண்ட், இது பிரச்சனை, அதனால பெட்டர் அவாய்ட் பண்ணுங்க. உடனடியா லாலு பிரசாத் யாதவ் அவர்களும் யோசிச்சுட்டு சரின்ட்டு கே பாத்தக் அவரை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேற ஏதாவது ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தா நான் டிரான்ஸ்பரே பண்ணிருக்க மாட்டேன், ஜஸ்ட் கூப்பிட்டு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரிப்பா இடிக்காத, இருந்தாலும் நாளைக்கு பிரச்சனை வந்துடும், அவர் அப்போசிஷன் லீடர் தான், எனக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் இப்ப இடிக்காத, பிரச்சனை வரும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இது பாத்தீங்கன்னா கே பாத்தக் சொன்னா கேட்கிற ஆள் இல்ல இவரு, அதனாலதான் நான் டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு பின்னாளில் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் 2004-5 பாத்தீங்கன்னா பீகார்ல அப்ப பாத்தீங்கன்னா கோபால்கஞ்ச் அப்படின்ற ஒரு இடத்துல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறார். இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும்போது இவர் ஒரு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்து அப்போ வந்துட்டு லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் வந்து ஜெயில போயிடுறாரு. அவருடைய மனைவி ராப்ரி தேவி அவர்கள், அவங்க வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. சோ இந்த கோபால்கஞ்ச் பாத்தீங்கன்னா இவரு அவங்க ராப்ரி தேவி அவர்களுடைய தம்பியோடைய இடம். அவர் தான் பெரிய லீடர் அங்க, அவர் ரொம்ப பவர்ஃபுல் லீடர் பீகார்ல. அப்ப இந்த சூழல்ல அங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சில்ட்ரன்ஸ் வார்டு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அவங்க தம்பி என்ன யோசிக்கிறாரு, நம்ம அக்கா, அதாவது சீஃப் மினிஸ்டர் வச்சு இனாகிரேட் பண்ணணும். ஏன்னா அவங்க தம்பி தான் அங்க உள்ள லோக்கல் எம்பின்னு நினைக்கிறேன், சீனியர் பொலிட்டிஷியன். சோ அதனாலே அவங்க டேட் கேட்கறாங்க. ராப்ரி தேவி அவர்கள் சீஃப் மினிஸ்டர், அவங்களுக்கும் வரணும்னு அசான சீஃப் மினிஸ்டர் தான் பிஸியா தானே இருப்பாங்க, அதனால கொஞ்சம் டைம் கொடுக்காம இருந்திருக்காங்க. என்னன்னா சில்ட்ரன்ஸ் வார்டு எவ்வளவு இது கட்டியாச்சு, கவர்மெண்ட் செலவாயிடுச்சுன்ட்டு இவர் என்ன பண்றாரு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டர் இவர் தானே, நேரா போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்வீப்பர் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு நீங்க இனாகிரேட் பண்ணுங்க அப்படின்னு போட்டோ எடுத்துட்டு இனாகிரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் அப்போ அவங்க தம்பி இருக்காங்களே, அவங்க தம்பிக்கு எதிராக அதாவது அந்த உத்தரவு போட்டுருவாங்கல்ல, நீ உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு, அந்த மாதிரி சிஆர்பிசில ஒரு ப்ரொவிஷனை வச்சு உள்ளே நுழையக்கூடாதுன்னு போட்டுறாரு. சோ இவர் பாத்தீங்கன்னா எப்பயுமே கான்ட்ரவர்சிக்கு பேர் பண்ணும், எதற்கும் பயப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஓவர் போர்டா போயிருவாரு அப்படின்னு நிறைய பேரும் சொல்லுவாங்க. 2016 பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு காங்கிரஸ்
ஆட்சி காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தள் இவங்க எல்லாம் ஆட்சியில இருக்காங்க. அப்ப வந்துட்டு இவரு பீகார் சீஃப் மினிஸ்டர் இப்ப இருக்கிறாருல, அவரும் இருக்காரு. இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி. இந்த சமயத்துல இவங்க லிக்கர் வந்து இந்த ப்ரொஹிபிஷனை கொண்டு வரணும்னு இவரு நிதிஷ்குமார் நினைக்கிறாரு. சோ ப்ரொஹிபிஷன் டோட்டலா ஒரு இதுவும் லிக்கரே இருக்கக்கூடாது. அப்ப யாரால இதை முடியும் அப்படின்னு இவரதான் என்ன வேலை நடக்கணும்னா உடனே கேக்க பத்தக்க கொண்டு வந்துருவாங்க. சோ கேக்க பத்தக் சாரையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணாரான்னா, டெல்லியில இருக்கும்ல, இப்ப தமிழ்நாடு பவன் வந்து நம்ம தமிழ் எம்எல்ஏ எம்பி ஆபீசர்ஸ் எல்லாம் அங்க போய் தங்குவாங்க. அது மாதிரி பீகார் பவன் டெல்லியில இருக்கும். பீகார் பவன்ல உள்ள எம்பி எம்எல்ஏ அங்க யாரும் சரக்கு அடிப்பாங்களா, அது சிசிடிவி வச்சு நான் பார்க்க போறேன்னு கிளம்பிட்டு இருக்காரு. அப்புறம் தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அடப்பாவி இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா டெல்லி லா வேற பீகார் லா வேற, அங்க வேணா குடிச்சாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது சொன்னோம்னதான் அமைதியானாராம். ஒரு கட்டத்துல ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரு வீடியோ வந்துருச்சு. அந்த வீடியோல அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ வந்துட்டு லிக்கர் பாட்டில யாருக்கும் ஆஃபர் பண்றாரு. உடனடியா இப்ப வந்து யார் ஆட்சியில இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி இருக்கு, உடனடியா அவங்களுக்கு எதிராக அந்த எம்எல்ஏக்கு எதிராக எஃப்ஐஆர் போட்டாரு. அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாரு. அதனால வேற வழி இல்லைன்ட்டு அந்த எம்எல்ஏ தலைமறைவாகி கோர்ட்ல வந்துட்டு அந்த ஜாமீன் மனு கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவாகி, இல்லைன்னா இவர் அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாரு. சோ இந்த மாதிரி இவர் அடிக்கடி இவரை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. எங்கேயாவது வெளியில போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெப்டேஷன் போவாரு, லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமியில போவாரு, ஏதோ ஒண்ணு பண்ணி திருப்பி வருவாரு, ஏதாவது இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா இப்ப 2023 எஜுகேஷனை நல்லா ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போது உள்ள சீஃப் மினிஸ்டர் என்ன பண்றாரு, நிதிஷ்குமார் அவர்கள் திருப்பி இவரை கொண்டு வராரு. அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி எஜுகேஷன் இவர்கிட்ட கொடுத்த உடனே அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. யாருக்கு பிரச்சனைன்றது ஒவ்வொருத்தர் என்ன டிஃபரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இது பண்ணது யாருன்னா டீச்சர்ஸ் எல்லாம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 to 4 தான் வேலைக்கு. 10 மணிக்கு போனா 4 மணிக்கு வந்துருவாங்க. இனிமேல் எல்லாம் 9 மணிக்கு போகணும், 5 மணிக்கு தான் வர முடியும் அப்படின்னு ரூல் போட்டாங்க. அதுக்கப்புறம் பலாயிரம் யாரும் ரூல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம்னா ஏறக்குறைய 30,000 பேருக்கு 6 மாசம் சம்பளம் டீச்சர்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிட்டாரு. நிறைய பேர் ப்ராக்சி டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் வேலை வாங்கிட்டு யாரையாவது ஒருத்தர் அனுப்பி இந்த டீச்சர் நீ வேலையை பாரு, சம்பளத்துல உனக்கு ஒரு பாட்டு தராங்க. சோ இதெல்லாம் ஒழித்தவர். அதுக்கு டீச்சர்ஸ்க்குலாம் அவ்வளவு ஒரு, ஏன்னா இத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, 6 மாசம் சம்பளத்தை நிறுத்தி வச்சிட்டாருன்னா யோசிங்க. ஒரு கட்டத்துல இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ் லீவ் 23 நாள் இருந்ததை 11 நாளும் 12 நாளும் குறைச்சிட்டாரு. இதுல நிறைய ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் வர போயிடுச்சு, எல்லா ஃபெஸ்டிவலும் போகும். உடனடியா பாரதிய ஜனதா கட்சி சுஷில் மோடி அவர் தான் அங்க உள்ளவர், அவர்லாம் பயங்கர அப்போசிஷன், இவர் ஆன்டி ரிலீஜியஸா இருக்காருட்டு அப்புறம் கவர்னர் லெவலுக்கும் போயிடுச்சு. அங்க உள்ள கவர்னர் வந்துட்டு இவர் மேல உடனடியா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு சீஃப் மினிஸ்டருக்கு பயங்கர ப்ரெஷர். இப்ப இவருடைய எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பார் பாத்தீங்களா, அதாவது இவங்க இப்ப அவரு தானே இவரு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இவருடைய மினிஸ்டர் சந்திரசேகர் அவர்கள், அவருக்கும் இவருக்குமே நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. சந்திரசேகர் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் வந்துட்டு ராஷ்டிரிய ஜனதா தளை சேர்ந்தவர், அதாவது லல்லு பிரசாத் யாதவ் இருக்காருல அவருடைய பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி. அவங்களும் இப்ப கோலிஷன் கவர்மெண்ட் தானே. இப்ப பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் யாரு, நிதிஷ்குமார், ஜனதா தள் பார்ட்டி. சோ இவர் வந்துட்டு இவங்க 2 பேருக்கு டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றாருன்னா சந்திரசேகர் மினிஸ்டர் வந்துட்டு அப்பப்போ அவருடைய பிஏ மூலமா ஏதாவது இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்ட்டு நோட் அனுப்புவாராம். சோ இவர் கேட்க பார்த்தக்கணும் பண்ணியிருக்க அந்த நோட் எல்லாம் கிழிச்சு போட்டுருவாராம், கேட்கறதே இல்ல. ஒரு கட்டத்துல கோவம் வந்துருச்சான் கே பார்த்தக்க அவர்களுக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு இதே பண்ணிட்டாராம், ரூல் போட்டாராம், இனிமேல் மினிஸ்டர் பிஏ வந்துட்டு ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆகக்கூடாது. மினிஸ்டருக்கு அவ்வளவு ஒரு கோவம் வந்துருச்சான், என்னன்னா நம்ம பிஏவை என்டர் பண்ணக்கூடாதுன்ட்டு உடனடியா சிஎம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சிஎம் எதுவும் இல்ல அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எதுவும் என்டர்டெயின் பண்ணலையா. உடனே அவருடைய கட்சி ஆர்ஜேடி கட்சியுடைய லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் அவங்களும் சப்போர்ட் பண்ணலையா. ஒரு 23 நாள் இந்த கோவத்துல அவர் ஆபீஸ்க்கே வரலையா மினிஸ்டர். என்னன்னாலும் நான் போக மாட்டேன், இதுன்னா இப்படி அவர் பாட்டுக்கு தன்னிச்சையா நடந்துகிட்டு இருக்காருன்னு. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு நியூஸ் வந்துச்சா, ஒருவேளை நம்மள மினிஸ்ட்ரியில இருந்தே டிராப் பண்ணிட போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்த உடனே சரி இதுக்கு மேல பிரச்சனைன்ட்டு அவரு திருப்பி வர ஆரம்பிச்சிட்டு இருக்காரு தன்னுடைய ஆபீஸ்க்கு. சோ இந்த மாதிரி அவர் யாருனாலும், அது ரூலிங் பார்ட்டியா இருக்கட்டும், தன்னுடைய ஓன் மினிஸ்டரா இருக்கட்டும், இப்ப கவர்னருக்கும் அவருக்கும் நிறைய பிரச்சனை, ஆப்போசிஷன் பிஜேபிக்கும் அவருக்கும் பிரச்சனை, கோலிஷன் கவர்மெண்டான காங்கிரஸ் எம்எல்ஏ மேல, இதெல்லாம் யாரைக்கும் பயப்பட மாட்டாரு, தான் நினைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 20 லட்சம் மாணவர்கள், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல,
20 லட்சம் மாணவர்களை அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருந்து பேர் எடுத்துட்டு ஒரு ரூல் போட்டாரு. இது வந்து பீகார் முழுவதும் பெரிய கொந்தளிப்பாயிடுச்சு. என்னன்னா, யாரெல்லாம் 15 நாளைக்கு மேல கிளாஸுக்கு வரலையா அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸ்டூடெண்ட்னா ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு இந்த ரூலை போட்டுட்டாரு. சோ இதெல்லாமும் கம்ப்ளைண்டா போகுது. ஆனா அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ்ல ஒழுங்கா வர ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த அளவுக்கு, அதாவது 20 லட்சம் மாணவர்களை எடுக்கிறது தப்பு. என்னை பொறுத்தவரை அவ்வளவு இது அக்ரெசிவா இருக்கக்கூடாது. ஆனா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, கே பாத்தக் அவர் வந்து ஒரு புல்டாக். அவருக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா அவர் பண்ணிடுவாங்க. சோ அவர் பாத்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணாரு. பிளஸ் இதுக்கெல்லாம் கண்டிப்பா சீஃப் மினிஸ்டர் சைட்ல இருந்து பிரஷர் எதையும் இவர் கேட்க மாட்டார். அதுதான் அவருடைய ஸ்டைலு. அதுக்கப்புறம் இந்த கோச்சிங் அகாடமிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்கூலுக்காகவோ காலேஜுக்காகவோ, ஸோ இந்த கோச்சிங் அகாடமிஸ்லாம் ஸ்கூல் டைம் இருக்குல்ல, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேருக்கு ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோச்சிங் அகாடமி போயிருவாங்க. ஸோ கோச்சிங் அகாடமிஸ்லாம் ஸ்கூல் டைம் முடிகிற வரைக்கும், காலேஜ் டைம் முடிகிற வரைக்கும் யாரும் கோச்சிங் அகாடமியா ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னொரு ரூல். ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் வேணா போய்க்கோ கோச்சிங்க்கு, ஆனா ஸ்கூல் டைம்ல போகக்கூடாது. சோ இவரை பொறுத்தவரை எல்லாரையுமே இவங்க எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மிட் டே மீலையும் நிறைய ஆக்ஷன் எடுத்தாரு. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மிட் டே மீல்லாம் இன்னும் ரொம்ப குவாலிட்டேட்டிவா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ், அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் செல்லே வச்சிருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் ரூம் இருக்குல்ல, இந்த அங்கங்க இருந்து யாருன்னா பல கிராமத்துல இருந்து போன் பண்ணலாங்க, எங்க ஸ்கூல் டீச்சர் வந்துட்டாங்களா வரலையா, வரலன்னா இமீடியட்டா ஆக்ஷன் போயிடும், 2 நாளுக்குள்ள உங்களுக்கு ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு அக்ரெசிவ் மோட்ல ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் கே பாத்தக் ஐஏஎஸ் அவர்கள். சரி, சோ இப்படி பண்ணிட்டு இருந்தவர் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நேற்றைய இந்து நாளிதழ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு ஐஏஎஸ் போஸ்ட ரிசைன் பண்ணிட்டாரு. அதாவது இனிமேல் அவர் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஐட்டம் வந்துச்சு. என்னை பொறுத்தவரை அது சரியான செய்தி இல்ல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவர் வந்து ஒரு லாங் லீவ்ல தான் இப்ப போயிருக்காரு. இப்பயும் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வர ரெக்ரூட் பண்ணியிருக்காரு பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா. அவங்களுக்கு எல்லாம் என்ன கண்டிஷனு, எல்லாம் வேலை கிடைச்ச உடனே முதல்ல போய் கிராமத்துலதான் போய் ஸ்கூல்ல டீச் பண்ணணும். சோ எல்லாமே நல்லா பண்ணுவாரு. மிட் டே மீல் இம்ப்ரூவ் பண்ணாரு, ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் இது பண்ண இம்ப்ரூவ் பண்றாரு, எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ் பண்ணுவாரு. ஆனா ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு. பிரஸ் கிட்ட எல்லாம் பேசவே மாட்டார். அவர்கிட்ட நீங்க எந்த பிரஸும் அவர்கிட்ட அவர் பேட்டியே கொடுக்க மாட்டாருங்க. சோ அவரை பத்தி வர நியூஸ் வைரல் ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா யாராவது தெரியாம கேமரால செல்போன்ல எடுக்கிறதோ பெரிய நியூஸ் ஐட்டமா ஆகும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா யாரையும் திட்டிட்டு இருப்பாரு மக்கள் எல்லாம், நீங்க என்ன பண்றீங்க, சென்னை மக்களை பார்த்து கத்துக்கோங்க, சென்னையில எல்லாம் வந்துட்டு டிராபிக் எல்லாம் எவ்வளவு நல்லா ஒபே பண்றாங்க, நீங்க என்னடான்னா டிராபிக் சிக்னல்ல வந்துட்டு ஹார்ன் அடிச்சு முன்னாடி போ இப்படிலாம் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ அது சென்னையை நினைச்சு நம்ம எல்லாம் பெருமை தான் படணும். இவ்வளவு அக்ரெசிவா இருக்கிறது நல்லதா கெட்டது? ஏன்னா இவர் என்ன ஒரு சிவில் சர்வெண்ட், அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் டெமோக்ரஸில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல பீகார் மாதிரி இடத்துல எஜுகேஷன்லாம் இன்னும் நிறைய முன்னேற வேண்டியது இருக்கு. நிறைய ப்ராக்சி டீச்சர்ஸ், அட்டெண்டன்ஸ் ஒழுங்கா இருக்காது. சோ இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி அக்ரெசிவா ரிஃபார்ம் பண்றதுல ஒரு தவறும் இல்லை. இவர் இப்ப டிஎன் சேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டத்தை ரொம்பவே ரிஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அக்ரெசிவா இருப்பாங்க. அதே மாதிரிதான் இவரு பீகாரை பொறுத்தவரை இன்னொரு ஒரு டிஎன் சேஷன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லன்னு சொல்லலாம். இப்ப கே பாத்தீங்கன்னா நான் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ட்ரைனிங்ல இருந்தப்போ அவர் தான் என்னுடைய கோர்ஸ் கோஆர்டினேட்டர் தான் அவர் தான் எங்களுக்கு பாஸ் ட்ரைனிங் கொடுக்குறவர். சோ லபாஸ்னால வந்துட்டு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும். சோ நாங்க ஆபீசர் ட்ரெயினிஸ் நாங்கெல்லாம் வந்துட்டு டிராமா எல்லாம் போடலாம். சோ எங்க பேட்ச்ல வந்துட்டு இவர் தான் எங்களுடைய டெப்டி டைரக்டர். பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு டிராமா போட்டோம். கிரெக் சேப்பல்னு அப்ப இருந்தாரு. அவர் வந்து ஒரு அக்ரெசிவ் கோச் இருந்தாரு, கங்குலி எல்லாம் வெளியில எடுத்தவர். சோ ஒரு இமேஜினரியா ஒருவேளை கிரெக் சேப்பல் வந்துட்டு லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு டீமுக்கு ஆள் எடுத்தா ஒவ்வொரு ஃபேக்கல்டி, எங்களுக்கு நிறைய ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க, ஆபீசர்ஸ்லாம். சோ அவங்க எல்லாம் எப்படி வாய்ப்பை கேட்பாங்க அப்படின்னு. சோ ஒவ்வொருத்தர் நிறைய பேர் பண்ணியிருந்தோம். என்னுடைய ரோல் என்னன்னா நான் வந்து கே பார்த்தேன். நான் வந்துட்டு அவரை மாதிரி நடிச்சேன். முடிச்சு வந்த உடனே வெளியில எல்லாம் சொன்னாங்க, ஐயோ கேட்கப்பட்டக்கே நீ இப்படி இது பண்ண, அதை கிட்ட எல்லாரும் ஆனாங்க. சோ இப்படி பண்ணிட்டு என்ன போதும்னு எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அந்த டிராமா முடிச்சுட்டு வந்தோன்னா அவருக்கு ஒரே சிரிப்பு. கீழே வந்து என்கிட்ட கை கொடுத்துட்டு, ஓ நல்லா பண்ணியே அடிக்கடி நான் அந்த புல்டாக் வார்த்தைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி,
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏன் ஒரு நான் புல்டாக்னு சொன்னோம், அப்படி ஒரு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர், அவ்வளவு ஒரு ஹானஸ்ட் ஆபீசர், அவரை போய் ஒரு புல்டாக்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இதை சொன்னதே அவர் தாங்க. எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அடிக்கடி அவர் சொல்லுவாரு என்னன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள்ல 90% கிட்ட எல்லாமே பாமரின் டாக்ஸ் தான். பாமரின் டாக்ஸ்னா நீங்க எல்லாம் வாலாட்டிட்டு போவீங்க, மந்திரி சொல்றதெல்லாம் கேட்பீங்க. 10% தான் புல்டாகா இருப்பாங்க. நான் ஒரு புல்டாக். புல்டாக் ஆகிறதுனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஆனா நீங்க ஐஏஎஸ் ஃபியூச்சரா நீங்க அதிகாரிகள் ஆகும் போது நீங்க பாமரின்டாகவும் இருந்துக்கோங்க, என்ன மாதிரி புல்டாகாவும் ஆயிக்கோங்க. ஆனா தயவு செய்து என்ன மாதிரி அங்கங்க யாராவது ஒரு புல்டாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் என்னடா இவன் பொழைக்க தெரியாத ஆளு ஐஏஎஸ்ஆ இருக்கானேன்னு கிண்டல் பண்ணாதீங்க. புல்டாகும் நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க பிரீடு, அதாவது எங்க நாய் வகை ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ், 10 கிட்ட தான், அதுவே ரொம்ப கம்மி தான். சோ நீங்க புல்டாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். சரி, இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.